நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஆன்மீக பதிவு தான் பார்க்க போறோம். இந்த வேந்தர்களுக்கு அடுத்து நமக்கு கடவுளா நம்ம சொல்லப்படுறது அந்த ராமனுடைய சீடனா, அவருடைய பிள்ளையா மாறின அந்த ஆஞ்சநேயர் தான். சரி, அவர் ஆஞ்சநேயர்னு ஏன் சொல்றோம் அப்படின்றத விட, இன்னைக்கு நம்ம பெரும்பாலான பேரு அவர் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்றதை விட அனுமான் அனுமான்னு வாய் நிறைய கூப்பிடுறதா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்மளுடைய ராமாயணத்துல கூட அந்த ஆஞ்சநேயருடைய வரலாற்றை சொல்றத சுந்தரகாண்டம் அப்படின்னு தான் சொல்லி வால்மீகி எழுதியிருப்பார். நமக்கு சுந்தரர்னா தெரியும், சுந்தரர்னா அழகானவர், அதனால அனுமான வர்ணிக்கிறதுக்காண்டி சுந்தரர் அப்படின்னு பேர் வச்சாரு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா அவர் ஏன் அனுமான்னு சொல்றாரு? அனுமான்னு அவங்க பெற்றோர்கள் வச்ச பேரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஹனுமான் அப்படின்றது அவங்க பெற்றோர்கள் வச்ச பேர் கிடையாது. அதுக்கு முன்னாடி அவங்க பெற்றோர்கள் அஞ்சனை தேவியும் அவருடைய அப்பாவும் சேர்ந்து வச்ச அந்த பேரு மாருதி அப்படின்றது. அப்புறம் எப்படி அனுமான் வந்துச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் வருது இல்ல, அதை கிளியர் பண்றதுக்காண்டி தான் இந்த ஆன்மீக பதிவு. என்ன அப்படின்னா, நம்மளுடைய மாருதி சின்ன வயசுல சூரியனை பார்த்து பழம்னு நினைச்சு அதை சாப்பிட போனாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படியே அந்த மாருதி அந்த சூரியனை நோக்கி போகும்போது நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், ஒரு சின்ன பிள்ளையால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைப்போம். ஆனா மாருதியோ அந்த எம்பெருமான் சிவபெருமானுடைய மறு அவதாரம். அப்படி இருக்கும்போது அவனுக்கு எல்லா சக்தியும் கிடைச்சிருக்கும். அப்ப அதை விழுங்குறதும் அது அவனால முடியும் அப்படின்றதும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சிருக்கும் போது அந்த மாருதி அதை விழுங்குறதுக்கு போறான். அவன் விழுங்கிட்டானா அந்த உலகமே இருள்ல சூழ்ந்துடும். அதனால ரொம்ப பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி அந்த தேவர்களும் அதை நினைச்சு வருத்தப்படுறாங்க. மாருதி இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணானா ரொம்ப பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லி எல்லா தேவர்களும் நினைக்கிறாங்க. அப்ப தேவாதி தேவர் இந்திரன்ட்ட போய் சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது இந்திரன் என்ன பண்றாரு, தடுக்கிறதுக்காண்டி தன்னுடைய வஜ்ராயுதத்தால மாருதியை தாக்குறாரு. அப்படி மாருதியை தாக்கும் போது மாருதியோட தாடையில அந்த வஜ்ராயுதம் பட்டு அந்த தாடை போகுது. அந்த தாடை அப்படின்றது சமஸ்கிருதத்துல ஹனு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஹனு, அதாவது அந்த தாடையை இழந்ததுனால அவனுடைய வாய் இருந்ததா, அப்ப எல்லாரும் கேலி பண்றாங்க அப்படின்றதுனால அவனை அந்த தாடைகளுக்கெல்லாம் அரசன் அப்படின்னு சொல்லி ஹனுமன் அப்படின்னு சொல்லி அவருக்கு பேர் வந்தது. சரி, ஆஞ்சநேயர்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, ஆஞ்சநேயர் அப்படின்னா அவர் அஞ்சலை தாயோடைய அன்பு புதல்வன் அப்படின்றதுனால அவருக்கு ஆஞ்சநேயர்னு பேர் வந்துச்சு. இன்னைக்கு நீண்ட நாள் இருந்த அந்த ஐயங்கள்லாம் உங்களுக்கு போயிருக்கும்னு நினைக்கிறேன் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் தீஷா திரவியராஜ். புதுக்கோட்டை மாவட்ட அரசு மாதிரிப்பள்ளியில் நான் கைக்குறிச்சியில் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். நன்றி, வணக்கம்.